பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு வாரமாக பாராளுமன்ற நிகழ்வுகளை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எவ்வளோ கூச்சல் குழப்பம், அது எதிர்கட்சிகள், இந்த இண்டி கூட்டணி இருக்கிற கட்சிகள் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் பேசும்போது அவங்க ஏற்படுத்தின அந்த கூச்சல் குழப்பம், அதுவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக வந்து பிரதமரை தாக்கி பேசுறது, இவர் வந்து கடவுளுடைய நேரடியாக பேசக்கூடியவர், அந்த மாதிரி ஒரு தரக்குறைவான ரசக்குறைவான விமர்சனங்களை பண்ணுறது, கடவுளுடைய படங்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்து இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வேதனையாக தான் இருந்தது. என்னடா இது, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்பட வேண்டிய இந்த காலகட்டத்தில் இப்படி வந்து நேரத்தை வீணடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ராஜ்யசபாவில், அதாவது நம்ம தேர்ந்தெடுக்காமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நேரடியாக நியமிக்கப்படுற இந்த ராஜ்யசபா எம்பிஸ் இருக்கிற இதில் திருமதி சுதாமூர்த்தி அவர்கள், இவங்க தன்னுடைய முதல் பேச்சு, அதாவது அவங்களுக்கு இது மேடன் ஸ்பீச் இல்லை, அவங்க பல மேடைகளை ஏற்கனவே பார்த்துருக்காங்க, ஆனால் ராஜ்யசபாவில் முதல் முறையாக பேசியிருக்காங்க. இவங்க பேச ஆரம்பிக்கும் போது அந்த ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர் கிட்ட எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 5 நிமிடங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எனக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 2 முக்கியமான விஷயத்தை பேசுகிறாங்க. ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியாக, ஒரு பார்லிமெண்டேரியனாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக ஒருத்தர் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது இவங்க பேசின 2 விஷயங்கள். அப்படி என்ன சுதாமூர்த்தி அவர்கள் பேசினாங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். திருமதி சுதாமூர்த்தி அவர்கள், இவங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, இன்ஃபோசிஸ் நிறுவனர் திரு நாராயணமூர்த்தி அவர்களுடைய மனைவி. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிலாந்தெரபிஸ்ட், அதாவது இந்த சமூக சேவைகள் எல்லாம் ஈடுபடக்கூடியவங்க. ரொம்ப சிம்பிளிசிட்டிக்கு பெயர் போன ஒரு பெண்மணி. இவங்களோட உடையாக இருக்கட்டும், இவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்பவே எளிமையாக இருக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷ் அப்படின்னா நான் பேச இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் புரிகிற விதமாக தான் இருக்கணும். இது வந்து ரொம்ப அந்த ஹைஃபையான வார்த்தைகளை போட்டு, எல்லாருக்கும் புரியாத மாதிரியான வார்த்தைகளை போட்டு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து போன வருடம் பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது, இந்தியாவின் உயரிய விருதான பத்மபூஷன் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்களை வந்து ராஜ்யசபா எம்பியா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி இவங்க வந்து முதல் முறையாக ராஜ்யசபாவில் பேசியிருக்காங்க. பேச தொடங்கிறதுக்கு முன்னாடி அவை மரியாதை கருதி நான் பேசலாமா, எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு 5 நிமிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவங்க 2 முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசினாங்க. முதல் விஷயம் வந்து இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய செர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதற்கான வேக்சின். ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதற்கான வேக்சின் 9 வயதுலேருந்து 14 வயதுகளுக்குள்ள அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படணும். இது மேலை நாடுகளில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப காலமாக புழக்கத்தில் இருக்குது. ஸோ இவங்க என்ஜிஓ இந்த மாதிரி இந்த ஃபிலாந்தெரபிஸ்டாக இருக்கிறதுனால நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு சிறு முயற்சி பண்ணியிருக்கோம். யார் அப்படின்னா திருமதி சுதாமூர்த்தி அவர்களும் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட மிக முக்கியமானவங்களாக இருந்த திருமதி சாந்தா, டாக்டர் சாந்தா, நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம். பல பெண் குழந்தைகளுக்கு இதை வந்து நாங்கள் இந்த வேக்சின் கொடுத்தோம். எங்களுக்கு, அதாவது ஒரு என்ஜிஓ சார்பாக போகும்போது 1400 ரூபாய் ஒரு வேக்சினோட விலையாச்சு. ஆனால் இதையே கவர்மெண்ட் எடுத்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க மொத்தமாக கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 700-800 ரூபாய்க்கு இந்த வேக்சினை கவர்மெண்ட்டால் வாங்க முடியும். இதை இலவசமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண் குழந்தைகள், இந்த 9 வயதுலேருந்து 14 வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியாக இந்த ஸ்பீக்கர் என்ன சொன்னாருன்னா, இந்த விஷயத்தை திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள்ட்ட சொல்லி இதை நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கிட்ட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வலியுறுத்தணும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை வந்து சாதாரண எங்களால் ஒரு என்ஜிஓவாலேயே பண்ண முடியுது அப்படின்னா, இந்த நாட்டில் 140 கோடி மக்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கோவிட் வேக்சினை கொடுக்க முடிஞ்ச நம்மளுடைய கவர்மெண்ட்னால, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை பல நாடுகளுக்கும் 120க்கும் மேற்பட்ட இந்த பசிபிக் ஐலாண்டு கண்ட்ரீஸாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வேக்சின் கொடுக்க முடிஞ்ச இந்தியாவால் இதை நிச்சயமாக பண்ண முடியும். இந்தியாவுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுமையெல்லாம் உண்டு பண்ணாது. இதை கவர்மெண்ட் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காகவும், இங்கே இருக்கிற பல பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும், ஏன்னா பெண்களுக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான டிசீஸாக மாறிட்டு வருது. இதனுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அதனால இதை கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு முதல் பாயிண்டாக சொன்னாங்க. 2வது பாயிண்ட் வந்து இந்தியாவினுடைய டூரிசம். அதாவது இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய புராதன சின்னங்களை விட
பல இடங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர், அதாவது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் 42 இடங்கள் ஏற்கனவே இருக்குது. இன்னும் 57 இடங்களுக்கு நம்ம அந்த மாதிரி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சென்டருங்கிற ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டும் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள், இந்த இப்போ இருக்கக்கூடிய 42 இடங்களில் வந்து நம்ம இந்த டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சில இடங்களையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த சரவண பெல்கோலா, அப்புறம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராக் கருங்கல்லில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், அதுக்கப்புறம் வந்து திரிபுராவில் இருக்கக்கூடிய உனக்கோட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராக் கார்விங்ஸு, அப்புறம் மிசோரம் அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரூட் பிரிட்ஜ், அதாவது வேர்களால் இயற்கையாக உருவான ஒரு பாலம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றியும் பேசியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் டூரிசம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து வரவங்க பார்க்கக்கூடிய இடங்கள் அஜந்தா எல்லோரா குகைகளாக இருக்கும், இல்லைனா தாஜ்மஹாலாக இருக்கும், இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய சில இடங்களாக இருக்கும். அதை தாண்டி இந்தியா முழுக்க இந்த மாதிரி கலை பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீரங்கம் கோவில், அதனுடைய கோபுரமாக இருக்கட்டும், அதனுடைய 7 நிலை மாடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்பவே வரலாற்று சிறப்பு மிக்கவை, கலைநயம் மிக்கவை. இது எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6வதாக பார்த்தீங்கன்னா முகல் கார்டன்ஸ், அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த முகலாயர்கள் காலத்து அந்த தோட்டங்கள். 7வது பார்த்தீங்கன்னா சாரநாதர் அப்படிங்கிற அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாரநாத் டெம்பிள். 8வது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவாஜி மகாராஜ் அவர்களுடைய அந்த கோட்டைகள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இந்த மாதிரி சிதிலமடைஞ்ச பல கோட்டைகளை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம், இந்த கொலோசியம் மாதிரி இடங்கள்லாம் பார்க்கறது வந்து மக்கள் அவ்வளோ கூட்டம் கூடுறாங்க. ஆனால் இன்றைக்கும் சிவாஜி மகாராஜ் அவருடைய கோட்டைகள் வந்து கம்பீரமாக நிற்குது. அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. அந்த மாதிரி கோட்டைகள், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவனேரி, ராஜ்காட், லோஹங்காட், கண்டேரி அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 9வது இடமா கோல் கும்பாஸ் அப்படிங்கிற அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இடம். 10வது இடம் அசாமில் இருக்கக்கூடிய மஜூலி, இங்கே இருக்கக்கூடிய அந்த அழகான ஏரி, அதை சுற்றின அந்த இடங்கள். ஸோ இந்த மாதிரியான இயற்கை கொஞ்சக்கூடிய இல்லைனா பழமை, மிக மிக பழமையான இந்த கலை நயம் மிக்க இந்த இடங்களை பார்க்கறதுக்காக மக்கள் உலகம் முழுக்க தேடி போகிறாங்க. ட்ராவலர்ஸ் இந்தியாவுக்கு வராங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு சில இடங்களை மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி டூரிசமை டெவலப் பண்ணணும். இதன் மூலமா அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் மக்களோட பொருளாதாரமும் அவங்களோட வாழ்வாதாரமும் மேம்படும். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு சுற்றுலா மூலமான வருமானமும் அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுற்றுலாத்தலம்னா அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ் பண்ணியோ இல்லை வந்து சுத்தமாக வச்ச போதாது. மக்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், ஒரு நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், தங்குற இடங்கள், ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான இடங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம உண்டு பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி இந்த முதல்ல இவங்க பேசின இந்த வேக்சின் பற்றின விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த வருடம் வந்து 2024-25க்கான பட்ஜெட்டை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணும்போது அந்த இடத்துலையுமே இந்த செர்விக்கல் கேன்சருக்கான வேக்சினுக்கு ஒரு சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் திரும்பவும் அவங்களுடைய பேச்சில் திருமதி சுதா ரகுநாதன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு பார்லிமெண்டேரியனாக தன்னுடைய நேரத்தை இவங்க வந்து 13 நிமிஷம் பேசியிருந்தாங்க. ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அவங்க எலெக்டட் மெம்பர்ஸாக இருக்கட்டும், டைரெக்டாக வந்து அப்பாயிண்டட் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற, அவங்க எதுக்காக அங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்காக அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பார்லிமெண்ட்டினுடைய செஷன்ஸ் எல்லாமே மக்களினுடைய வரி பணத்தில் நடக்குது. இவங்க வேஸ்ட் பண்ணுற ஒரு நிமிஷமும் கூச்சல் குழப்பம் போடுறது, வெளிநடப்பு பண்ணுறது, இல்லைனா யாராவது ஒருத்தர் பதில் சொல்ல வராங்க அப்படின்னா அவங்கள பேச விடாமல் சத்தம் ஏற்படுத்துறது, அவையை வந்து ஒத்தி வைக்கிற மாதிரியான நிலைமைகளுக்கு கொண்டு விடுறது, இது எல்லாமே இவங்க மக்களினுடைய வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாருக்குமே இருக்கணும். இங்கே வந்து ஒருத்தர் அவங்கள வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே இருக்காங்க. அதுலேயும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் ஒரு சமமான பலத்தில் தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டு கவர்மெண்ட்டில் வந்து எதை வந்து திருத்தணும், இல்லை எது வந்து இவங்க மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் எல்லாத்துக்குமே ஆளும் கட்சி ஒரு விஷயத்த சொன்னால் உடனடியாக கூச்சல் போடுறது, குழப்பம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கு வந்து நிச்சயமாக மாறணும். அவங்களுடைய நேரத்தை அவங்க எப்படி ஆக்கப்பூர்வமாக செலவழிக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே திருமதி சுதாமூர்த்தி அவர்களை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். திருமதி சுதாமூர்த்தி அவர்களுடைய இந்த ஸ்பீச்சை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.